நம்ம எடுத்துக்கா. ஆமா, வரவேற்பு கொடுத்தீங்களா? வரவேற்பு நாங்க கொடுக்கறது என்ன, நீங்க வரவேற்பு சாமிக்கு மகிழ்ச்சி இல்ல. வரவேற்பு கொடுத்து நீங்க ஆசீர்வாதம் வாங்குறீங்களா? அழைத்து வருங்க சுவாமி. நம்ப மாட்டேன். தெளிவா தவ புதழ்வா வருகிறீ மாயமகன் பேரனே வருக, மாணவ செல்வரே வருக. உலகத்தின் சேமத்தை கழகத்தின் வாயிலாக துவங்கி முடிவில் நலமாகும் வளமாகும் மாற்று வாக்கு சாதுத்தியம் மிக்க மகானே வருக வருக. இதுவோ கானகம். தாங்கள் எங்களது நாட்டில் இருக்கும் சமயத்தில் வந்திருப்பீர்கள். சகலமும் போற்றுவேத்தில் போழாகலத்துடன் வரவேற்பு கொடுத்திருப்போம். காடு நாடி வந்த காரணத்தினால் நாங்கள் கொடுத்த வரவேற்பை ஏற்றுக்கொண்டு எமது நாடு நாட்டில் உள்ள அனைவரும் முடிவாழ குடிவாழ கொடிவாழ இவர்களுடன் சேர்ந்த நாடும் நலமாக வளமாக வாழ ஆசீர்வதிக்க வேண்டும். சுவாமி வருக. வாழ்க வாழ்க, எண்ணம் போல் வாழ்க, முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்துள் அகநக நட்பது நட்பு என்றபடி வந்த உடனேயே முகமலர்ச்சியான வரவேற்பு வந்தாரை வாழ வைக்கும். வந்தமிழ் நாடு வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது தமிழர் பண்பாடு. பண்பாடு உரையாமல் வரவேற்றது நாளை அகமகிழ்கிறேன் என்று முள்ளதெந்தமிழ் இயம்பி இசை கொண்டான் என்று கம்பர் பாடியது போல நீர்மையில் இனிமையில் நிறைந்தது எனலாகும் என்று நிகழ்ந்து கூறுவது போல அழியாத தமிழ் போல் நீயும் வாழ்க. என்னை வாழ்த்திய விதமோ அழகான பாடலோடு. அப்படி பாடலில் அத்தனை கருத்துக்களை அடக்கி கந்தனின் தமிழ் போல் உருவில் குரல் நீயே. உருவில் குரல்னா திருக்குறளை சொல்லப்படுது. உருவில் குரல் நீ குட்டையான முனிவர்னு சொல்லப்படுது. யார அகத்தியர். அப்படி அர்த்தத்தோடு எல்லா சொல்லும் பொருள் குறித்தனது என்று தொல்காப்பியர் பாடியது போல என்னை வாழ்த்திய விதம் வணங்கிய விதமோ அகமழ்வு. உன்னை வாழ்த்துவதும் கடமையாகும். தமிழ் போல் இளமை புண்ணாது நீ வாழ்க. தமிழும் இந்த மண்ணும் பக்தி தான் தமிழை வளர்க்குது, தமிழ் தான் பக்தியை வளர்க்குது. அதற்கு மூல காரணம் கந்த கடவுள், நமது சொந்த கடவுள். இந்த குறிஞ்சி நிலத்தில் வாழக்கூடிய உமக்கு கந்தனின் பாமாலையாக ரெண்டரைக்கு தமிழான உருவந்தான் தண்டபாணி.
இருக்கும். சாரிகேசி சாமா இது நிறைவா பாடுறது அடானாங்கிற 3 ராகம். இப்ப ராக காலா பாவம்ங்கிறது 3 வேணும். அப்படி அருமையான பாடலோடு இந்த இடத்துல வரவேற்ற விதமும் அகமகிழ்வு. அந்த வகையிலே உன்னை வாழ்த்துவதோடு மட்டுமல்லாமல் உன்னை பற்றி சில விவரங்களை அறிந்து புரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கேட்கவா 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 கேளுங்க. பண்டமேலு கற்காது மொழிமா அமைத்திருப்பது பேசுவது தமிழ் வணங்குவது புகழ் 3 எழுத்து கூட்டம். ஆமாங்க. நீங்க 4 எழுத்து கூட்டம். எப்படி 2 புள்ளி நாரத 4 எழுத்து, திருமால் 4 எழுத்து, பிரம்மா 4 எழுத்து, கலைவாணி 4 எழுத்து. எங்க வீட்டுல இருக்க எல்லாருக்கும் 4 எழுத்து. வரவேற்புல தமிழ்ல வந்து பாடினது எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா பாடுற எல்லாமே தமிழாயிராது, பேசுற எல்லாமே தமிழாயிராது. பேசக்கூடிய கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமான்னு இருக்குல்ல, தூய தமிழ் சொல்லாகுமா. தமிழ் செந்தமிழ் நாடெனும் போதியினிலே இன்பத்தேன் என்று வாயுதுகார் தந்தையாவது பேச்சிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலேன்னு சொன்னாங்க. யார்கிட்ட பேசணுமா? நச்சாமரை ஏற்று நெல்லெல்லும் சேர்ந்தார் போல் வச்சாரை எச்சாரை ஆமுருவர் நட்பிழா மூர்க்கரை மூர்க்கர் மூப்பர் முதுகாட்டி காக்கை ஓக்கும் உடம்பு சொன்னாங்க. எல்லாரும் சபையில பேச முடியாது, எல்லாரும் பேசுறதும் சபைக்கு ஈடாகாது. பேசக்கூடிய வார்த்தை யார்கிட்ட பேசணுமா? கச்ச இந்த அறிவாளியில பேசும்போதுதான் தர்க்கம் ஆரோக்கியமா இருக்குமா? கண்டா மறைநூற் பிறந்தும் கண்டே நுகரா மண்டூகம் மண்டோ காணத்திட இருந்து வந்து கமலம் அது பொண்ணும் பண்டே பழகி இருந்தார் புள்ளர் நல்லோரை அங்கே கன்றே கழித்தங்குறவாடு தமிழ் கலப்பரை கற்றுவரை. மண்டூகம்னா தவளை. இந்த தண்ணீர்ல தவளை வாழுது, மீன் வாழுது, பாம்பு வாழுது, எல்லாம் வாழுற அந்த உயிரினங்கள் எல்லாம் தாமரை மலர் இருக்கக்கூடிய தேனை அருந்துமா? பண்டு எங்கேயோ காட்டுல இருந்து வந்த தேனை அருந்தது. பக்தியை சொல்லுக சொல்லி பிரித்தோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை எழுகின்றாங்க. பேசுற எல்லா வார்த்தையும் பேச்சாயிராது. நம்ம ஒரு வார்த்தை சொல்றோம் அப்படின்னா அதை வெல்லக்கூடிய சொல்லி யாருமே சொல்லக்கூடாது. தமிழை பத்தி எவ்வளவு சிறப்பா பாடினீங்க. மதுரையில இருக்கவங்க சுத்துப்பட்டு இல்ல இது வந்து புராணமோ இல்லதான் பேசுறோம், நடைமுறையாவே பேசுவோமே. மதுரையிலாம் ஒரு படம் வந்துச்சு வச்சுக்க, மதுரையை பத்தி ஒரு படம் எடுத்தாலே வெட்டு குத்து படம் தான் எடுக்கிறது. மதுரைக்கார வெட்டுவேன், குத்துவேன், கொலை பண்ணுவேன், திருடுவேன் அப்படின்னா 100 நாள் ஓடும் அந்த படம். போன வருஷத்துல மட்டும் 17 பேர் நீட்டு தேர்வுல மதுரையில இருந்து பாஸ் ஆயிருக்காங்க, தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. மருத்துவருக்கு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். மருத்துவருக்கு அப்ப எவ்வளவு படிச்ச அறிவாளிங்க நம்ம நாட்டுல இருக்கணும். ஆனா அதெல்லாம் சொல்றது கிடையாது. அதெல்லாம் பத்தி படம் எடுத்து அதெல்லாம் ரசிக்கிறது கிடையாது. மதுரைக்கார வெட்டுவான் குத்துவான்னு சொன்னாதான் படத்தையே ரசிக்கிறது. தமிழ் பேசுறோம்லங்க, தமிழ்ல நீதினு ஒரு சொல்லு இருக்கு. கண்ணகி வந்து சிலப்பதிகாரத்துல நீதி வேணும் நீதி வேணும்னு சொல்லியிருப்பா. ஆனா ஒரு இடத்துல கூட நீதின்ற வார்த்தையை பயன்படுத்திக்க மாட்டாங்க. முறை தவறிய மன்னன் சொல்லிதான் பயன்படுத்திருப்பாங்க. தமிழை பத்தி என்ன பேசுற, ஏன்னா தமிழை வந்து ஒரு சில ஆளுகள் தான் பேச முடியும். தமிழ்ல நீதிங்கிற வார்த்தை இல்லை, கிடையாது. எப்ப வந்த வார்த்தை அப்படின்னா சேக்கிழார் எழுதுற பெரிய புராணத்துல வந்தது. மனு நீதி சோழன்னு சொல்லி, மனு நீதி சோழன் இருங்க, மனு நீதி சோழன்னு சொல்லி தமிழை பத்தி பேசுறதுனால சொல்றேன். நீதின்ற ஒரு வார்த்தை தமிழே கிடையாது. பேசுற வார்த்தை எது தமிழ் எது சமஸ்கிருதம் எது ஆங்கிலே தெரியாது. தமிழ் கடவுள் முருகரை பத்தி அருணகிரிநாதர் பாடுறாரு, தமிழ்லயே பாடினாரு கிடையாது, சமஸ்கிருதமும் கலந்துதான் பாடினாரு. ஏன் மருத்துவ தேர்வு எழுதணும் அப்படின்னா சமஸ்கிருத தேர்வு எழுதணும்னு சொல்லி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தாங்க. ஏன் மருத்துவருக்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சிருந்தா என்னடா சம்பந்தம்? சரி சொல்லி கொடுக்க வாங்க, யாரும் வரல. எங்க பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் சொல்லி கொடுப்பேன், வேற எந்த ஜாதிக்காரருக்கும் சொல்லி கொடுக்க மாட்டேன்னு அந்தனர்கள் சொன்னாங்க. யாரு? பிராமணர்கள் சொன்னாங்க. நம்மளுக்கு யாருக்கும் சொல்லி கொடுக்க மாட்டேன்னு. எதுக்கு சம்பந்தமே இல்லாம அந்த தேர்வை மருத்துவர் தேர்வுக்குள்ள இணைக்கணும்? தமிழ் தெரிஞ்சுதான் போதாது, சமஸ்கிருதம் தான் பேச போறாங்களே, உடம்பு முடியலன்னு சொல்றது.
அப்ப நீதின்ற ஒரு வார்த்தை தமிழ்ல கொண்டு வந்தது எப்ப அப்படின்னா பெரிய புராணத்துல சேக்கிரார் கொண்டு வராரு. நீதின்ற வார்த்தை யாருக்குமே தெரியல. நீதினா என்ன அப்படின்னோட திரும்ப வள்ளலார் எழுதுறாரு. முறை கண்ட வாசன்னு சொல்லி மனு முறை கண்ட வாசன். ஏன்னா முறை தவறிய மன்னன் தான் சொல்லியிருப்பா சிலப்பதிகாரத்துல கண்ணகியாகப்பட்டவள். அப்ப முறை கண்ட வாசன் அப்படின்னு சொல்லி வள்ளலார் எழுதுனதுதான் தமிழ்ல. அப்ப எல்லாமே தமிழ் கிடையாதுல்ல பேசக்கூடிய வார்த்தை. ஏன்னா அருணகிரிநாதரை பத்தி பேசுறீங்கல்ல, அருணகிரிநாதர் தான் கொண்டு வந்து மணிப்பிரவாள நடைன்னு தமிழுக்குள்ள சமஸ்கிருதத்தை சேர்த்தார். அதனாலதான் எல்லா பாடல்களையும் சமஸ்கிருத எழுத்து அதுல சேர்ந்திருக்கும். அருண கணபன புயக சுடிகையே அகில புவனமும் உதவும் மலைமகள் அமலையாரியே அந்தரி சுந்தரி இமய மாமையில் அம்பைத்திரி எம்பகி அச்சித சகோதரி அனைத்து வேத தலைவி அற்புத புராதனி வரப்பிரசாத பிரகிருதி அம்பர் குண்டல வேதை சாம்பவி பிம்பக்கிஞ்சிக பூவை பூங்கொடி அச்சரடச்சை பக்தர்கரமத்துன்னு ரொம்ப நீளம். அது மாதிரி அவர் வேல் விருத்தம் பாடும் பொழுது அதுல எல்லா திருப்புகளையும் மொத்தம் 16,000 பாடி இருக்கிறார். அது நமக்கு கிடைச்சது 1300 தான் கிடைச்சிருக்கு. நீ சொன்ன மாதிரி நீதிங்கிற வார்த்தை பெரிய புராணத்துல வந்தது. மனு நீதி சோழன் நம்ம படிக்கிற பாட புத்தகத்துல வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அதெல்லாம் இல்ல கிடையாது. தமிழா வேறு மொழியாங்கிறத விட அந்த மனுநீதி சோழனுடைய வரலாறு மிக நீதியை கொடுக்கும். அப்ப அதுக்கு முன்னால மனுமுறை கண்ட வாசகம்னு இருந்தது. அதனாலதான் வள்ளல் பெருமானார் அதுல மனுமுறை கண்ட வாசகம்னு வச்சார். திரும்ப எழுதிப்பார். திருமுறைன்னு பேர் இருக்கு. இருக்கிறதா 4000 திவ்ய பிரபந்தம். திருமுறைகள் 12 திருமுறைகள்னு பேரு. முறைன்னா முறைப்படுத்துதல் அர்த்தம். அதான் வரிசைப்படுத்துறது போல நீதினு பேர் இருக்கு. ஏன்னா வந்து நீதிமன்றத்துக்கே போனோம் அப்படின்னா முறையீடு செய்யணும் தான் சொல்லுவாங்க. மேல்முறையீடு செய்யணும் தான் சொல்லுவாங்க. நீதினு எங்கேயுமே வந்து சொல்லப்பட்டது கிடையாது. தமிழ் அப்பேற்பட்ட சிறப்பு இருக்கு. ராவணேஸ்வரனை கேட்டா எல்லாம் பச்சை தமிழ்னு சொல்லுவாங்க. ஆனா ராவணேஸ்வரன் ராமரை அழிக்கணும்ன்றதுக்காக பாடிய பாடல் என்ன பாட்டு? சமஸ்கிருதத்துல தான் பாடியிருப்பேன். ஜடாடவி கடச்சொல பிரவாக பாவி தஸ்தலே கலேவ நம்பி நம்பிதாங்க ஜம்துதுங்க மாளிகா டமட்ட மட்ட 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 நாகமட்ட மருமையும் சகார செண்ட தாண்டவம் தனோ தனோ சிவா சிவான்னு பாடியிருப்பாரு சமஸ்கிருதத்துல. என்ன காரணம்? இருங்க, ராமரை அழிப்பதற்காக ராவணேஸ்வரன் பாடினது. ஏன் ராவணேஸ்வரன் தமிழ்ல தானே, ஏன் சமஸ்கிருதத்துல பாடின? அவர் சமஸ்கிருதத்துல பாடணும்னு நம்ம சொல்லக்கூடாது. அவர் தமிழ்ல தான் பாடி இருக்கணும். எப்படி? அதான் சொல்றேன், தமிழ்ல தான் பாடி இருக்கணும்னு சொல்றேன். 2 மொழியில எழுதப்பட்டிருக்குமா? ராமாயண வால்மீகி மகரிஷி எழுதியதாக ஒண்ணு இருக்கு. ஆமா, கம்பர் எழுதியதாக ஒண்ணு இருக்கு இல்ல? ஆமா. இப்ப ராமாயணத்துல நீ சொல்ற சமஸ்கிருத மொழியில ஒரு வெண்பா பாடி ராமனை அழிக்கிறதுக்கு பாடி இருக்கிறாரு. ஆமா. தமிழ்ல ஏன் பாடலன்னு நீ கேட்க வர்ற. அவர் பாடிய மருத்துவ குறிப்புகள் எத்தனை இருக்கு தெரியுமா? ராவணனுடைய மருத்துவ குறிப்பு அத்தனையும் தமிழ்ல தான் இருக்கு. அது எப்படி இல்லையா தம்பி? அழிப்பதற்காக பாடப்பட்ட பாடல தான் சொல்றேன். ஏன்னா இங்க நிறைய மருவி எப்படி சொல்றது, விவசாயம் அழிஞ்சு வச்சுக்கிறான். அது அழியல, நம்ம தான் அழிச்சிருக்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டத்துல தண்ணி பஞ்சம் வந்துருச்சு. வறட்சி மாவட்டம்னு சொல்லுது. வறட்சியா அதுவா ஆகல, மனுஷன் வறட்சியா ஆக்கப்பட்ட மாவட்டம். அப்ப அது போல இங்க ஒன்னொன்னு தானா போகல, மற்றவருடைய பிறர் உபகாரத்தினாலதான் இது பூரா நடந்துகிட்டே இருக்கு. தமிழுமே எப்படி இருந்த தமிழ், எல்லாத்துலயும் தமிழ், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். நான் சொன்ன அந்த மனுநீதி சோழனுடைய வரலாறு பாடப்புத்தகத்துல இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கா? கிடையாது. இல்ல. அடுத்து பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலைன்னு சொல்லி திருக்குறள் சொல்லிட்டு தான் சாப்பிட்டான். இப்ப இன்னைக்கு அது இல்ல. பள்ளிக்கூடத்துக்கு போறதே மாணவர்கள் புத்தக பைகளை அறுவாலை கொண்டு போய் சக மாணவன் வெற்ற அளவுக்கு கல்வி வளர்ந்துருக்கு. இது ஆசிரியரை செருப்பு கட்டி ஒரு பிள்ளை அடிச்சிருக்கு. எதுக்குமா போன் கொண்டு வந்தான்னு கேட்டதுக்கு எங்க சென்னையில 2 பக்கம் தப்பு நடந்தது இல்லங்க. அப்படிலாம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றேன். யாருக்குமே இங்க மரியாதையே கொடுக்கறது கிடையாது. ஏன்னா பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாம் சிறியவர்களும் அல்ல. ஏன்னா பெத்தவங்க எல்லாம் போய் பள்ளிக்கூடத்துல சேர்க்கும் போதே சொல்றது, யூகேஜில சேர்க்கும் போதே 6 வயசு பிள்ளைய 1.5 லட்சம் ரூபாய் கட்டி சேர்க்கிறாங்க. சேர்த்துட்டு என்ன சொல்றது, என் பிள்ளை ஆங்கிலத்துல தான் பேசுறது, நல்லா சொல்லி கொடுங்க ஆங்கிலத்துல. அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியுமா தெரியாதுன்னு நம்ம பாக்குறது கிடையாது. ஆனா பிள்ளை வந்து ஆங்கிலத்துல பேசுறேன். ஏன்னா வந்து தமிழிலே பாடல் கேட்பதற்காக எனக்கும் உள்ள குமுறல் நிறைய இருக்கும் போல. நிறைய இருக்குங்க. எனக்கெல்லாம் பிள்ளை பிறந்துச்சுன்னா தமிழ்ல படிங்கன்னு சொல்றேன். தமிழ்நாட்டுல இருந்து தமிழ் தெரியலதான் கேவலம். தமிழ்நாட்டுல பிறந்துட்டு வெள்ளையா இருந்தாதான் கேவலம். கருப்பு வெள்ளை என்பது நிறந்தான், கருப்பு என்பது அழகு. நம்ம நாட்டுல பிறந்த வெப்பமான ஒரு மண்டலத்துல பிறந்துட்டு வெப்பமான ஊர்ல பிறந்துட்டு வெள்ளையா இருந்தாலும் தப்பா நினைப்பாங்க, கருப்பா இருந்தாலும் தப்பா நினைக்க மாட்டாங்க. அதனால ஆங்கிலம் என்பது மொழிதான், அது அறிவு கிடையாது. பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கும் போதே சொல்லிக் கொடுக்கணும்.
ஆங்கிலம் என்பது மொழி, அதை கத்துக்க. ஆனா அது அறிவுன்னு சொல்லி கொடுக்க கூடாது. பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியார் சொல்றார், செப்பு மொழி 18 உடையால் எனினும் சிந்தனை ஒன்றுடையால். அப்படின்னா எந்த மொழி வேணாலும் படிச்சுக்கலாம் தேவைப்பட்டா, ஆனா சிந்தனை இங்க இருக்கணும். நமது தமிழ் அந்த தமிழ் மொழி உலகத்துக்கே மூத்த மொழி. நாம அறிந்த மொழிகளிலே சிறந்த மொழி தமிழ் மொழி போல எது கிடையாது. அந்த மொழியை மட்டும் கத்துக்கிட்டா சொன்னாரு. எல்லா மொழியும் படிச்சதுக்கு அப்புறம் சொன்னாரு. அமெரிக்கா நயாகரா நீரருவியில சரிங்க தமிழ்ல பெயர் பலகை வச்சிருக்காங்க. தமிழ்ல நல்வரவுன்னு இருக்கு. இங்க இருந்து போன தமிழர் ஒருத்தர் கேட்கிறாரு அங்க உள்ள அமெரிக்காக்காரரை கூப்பிட்டு, ஏயா நயாகரா உயர்ந்த இடம், நீங்க அமெரிக்கா இந்த இடத்துல வந்து தமிழ்ல வச்சிருக்கிறீங்களே, என்ன காரணத்துக்காக தமிழ்ல வச்சிருக்கிறீங்கன்னு கேட்க அவர் சொன்னாரா, உலகத்துக்கே உயர்ந்த நதி இந்த நயாகரா. ஆமா, இந்த உலகத்துக்கு மொத்த உலகத்துக்கு உயர்ந்த நதி நயாகரா. சரி, இந்த உலகத்துக்கே உயர்ந்த மொழி மூத்த மொழி தமிழ் மொழி. அதனால உயர்ந்த நதியும் உயர்ந்த மொழியும் ஒரு இடத்துல இருந்தா தான் சிறப்புன்னு வச்சோம். கணியன் பூங்குன்றா சொன்ன வார்த்தையில ஒண்ணு சொன்னீங்க, தீதும் நன்றும் பிறத்தர வாரான்னு சொல்லி. சாதாரண ஒரு சிவகங்கை மாவட்டத்தை பிறந்த ஒரு மனுஷன் சொன்ன வார்த்தை இன்று ஐநா சபையில ஒழிக்குதுன்னா நம்மள மாதிரி பேசியிருக்க முடியுமா? ஐநா சபையில ஒழிக்கிறான். யாதும் முறை யாவரும் கேளீர் என்ற வார்த்தையை அவர் சொன்னதா இன்று ஜப்பான் பல்கலைக்கழகத்தில் தமிழ்ல பொறிக்கப்பட்டிருக்கு. என்ன காரணம்? தமிழ் மேல அவங்களுக்கு எல்லாம் பட்டு இருக்கு, நமக்கு தான் அது மேல மரியாதை கிடையாது. பெத்தவங்களை சொல்லி கொடுக்கும் போதே மம்மி டாடி. மம்மினா என்னங்க? மம்மி டாடின்னா சொல்லணும், அப்பா அம்மா சொல்லக்கூடாது. தமிழ்ல பாடல் கேட்பதற்காக சிவபெருமானே நாடகக்காரராக இறங்கி வந்தாரா? யாருக்கிட்ட? தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டனே அப்படின்னு சொன்னாங்க. திருவாசகம் பாடு. அந்த திருவாசகத்துக்கு ஒரு வாசகத்திற்கு முருகான்னு சொல்லி வச்சாங்கல்ல. யாருக்கிட்ட? நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என்னென்று நீங்காத தாழ்வாழ்க, கோவலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகவமாய் நின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்கன்னு சொல்லி பாடினாங்க. வேந்தனடி அது மட்டுமா பாடினாங்க? பறக்கும் பிஞ்சகன்றன் பெய்கடல்கள் வெல்க. சுந்தரமூர்த்தி நாயனார் கிட்ட வராரு. சுந்தரமூர்த்தி நாயனார்ட்ட வராரு சிவபெருமான். 80 வயசு கிழவனா வராரு. அந்த ஆளு சொல்லிட்டு வந்த சத்தியம் வேற. பார்வதியோட அந்த கூட இருக்கிற பெண்களா திருமணம் முடிப்பா அழகான சுந்தரம் சொல்லிட்டு வந்தாரு கைலாயத்துல. ஆனா இங்க வந்து என்ன பண்ணாரு? அனிந்தினி கமலினி 2 பெண், அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி சத்தியம் பண்ணி தான் வந்தாரு. ஆனா இங்க வந்து வேற ஆசை வந்துச்சு, வேற பெண்ணை மன்னராகும், வேற பெண் மேல ஆசை வந்துச்சு, கல்யாணம் பண்ணலாம்னு முடிக்கிறாரு. மாயை வந்து உறுத்தும். என்ன கேட்கிறாரு? இறைவா, ஒருவேளை நான் பூலோகத்துல பிறந்து என் மனமாறி வேறு திசையில் நான் போற நேரம் வந்தா என்னை தடுத்து ஆட்கொள்ளணும்னு கேட்டுக்கிட்டாரு. அதனாலதான் இந்த பெரியவரா அவர் வந்தாரு. வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, ஏப்பா நீ மட்டும் கிடையாது, உன் பரம்பரையே எனக்கு அடிமைன்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்டோட சிவபெருமானுக்கு கோபம் வந்துருது. ஏண்டா உனக்கு பைத்தியம் முடிச்சிருக்கா, பித்தனாடின்னு? நான் எவ்வளவு பெரிய இந்த நாட்டோட அரசு, நீ வந்து பிச்சைக்கார பயமா இருக்க, நீ வந்து உனக்கு அடிமைன்னு என்ன சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கோபம் வந்துருது. கோபம் வந்து கேட்டோட சிவபெருமான் என்ன பண்றாரு? அப்பா, உன்னுடைய பாட்டை நாரூரன் எழுதி கொடுத்த ஓலைச்சுவடி என்கிட்ட இருக்குன்னு சொல்லி காமிக்கிறாரு. காமிச்சோட இவன் என்ன பண்ற? கோபத்துல கிழிச்சு போட்டுறேன். கோபத்துல கிழிச்சு போட்டோட என்கிட்ட இதே மாதிரியா வலிந்து பறிச்சு மடக்கி அதை கிழிக்கிறாரு. உனக்கு எனக்கு வழக்கு இருக்கு, வாடா வெண்ணீநல்லூர் திருவெண்ணெய்நல்லூர் கூட சொன்னார். ஏன் உனக்கு எனக்கு என்ன வழக்கு? உங்க பரம்பரையே எனக்கு அடிமையில உன் பாட்டை எழுதி கொடுத்துருக்கேன், ஓலை இருக்கிறான்னு கிழிச்சு போட்டோன்னு சொன்னாரு. நீ கிழிச்சது படி ஓலைதான், மூளை ஓலை அங்க இருக்கு, அதனால நீ எத்தனை வேணாலும் கிழிச்சு போடுங்க. இப்ப அசல் நகலுக்கு உதாரணம் எங்க இருந்து வந்துருச்சு? சிவபெருமானுக்கு இருந்து வந்துருச்சு. வந்தோட இவரை பார்த்து என்ன பண்ற? ஐயா, உன்னையா நான் தெரியாம பித்தா எப்படின்னு திட்டேனே, என்னென்னமோ திட்டேனே, உன்னை திட்டின வாயால எப்படி நான் பாடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுதுதான் சிவபெருமான் சொன்னாரா, நீ என்னென்ன என்ன திட்டினியா அதிலேயே பாடு சுந்தரான்னு சொன்னாரா. பெருமாளே அருளாளா அத்தாள் என்னை அல்லால் அணி ஆளேன் பெண்ணை பெண்பால் வைத்த வெண்ணெய் நல்லூர் அருள் துறையில்னு பாடுற அப்படின்னு சொல்லி பாடினாரு. பாடினார்ல எதுக்காக? தமிழிலே பாடல் கேட்க வேண்டும் என்பதற்காக சிவபெருமானை நாடகக்காரராக இறைவந்தாரு. அப்ப ஏற்பட்ட சிறப்பு அந்த தமிழ் மொழிக்கு இருக்குல்லங்க. அதே தமிழத்தை இறைவன் விரும்பி கேட்கிறார். என்னை நன்றாக இறைவன் படைத்தனும் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு நெஞ்சை எண்ணு சிலப்பதிகாரம் அணி ஆரம் படைத்த தமிழ்நாடு, பள்ளுவன் தந்து உலகினுக்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, அப்படி வடவேங்கடம் தென்குமரி ஆயிலை தமிழ் கூறும் நல்லுலகம். தமிழ் தான் கடவுளை நிக்க சொல்றது, போ சொல்றது. என்ன மாணிக்கவாசகர் பாடிய பாடலுக்கே சிவபெருமானே வந்து வடக்கு கோபுரத்துல இருந்து வராரா, சிதம்பரத்துல இருந்து. மணிவாசகா தியானத்துல இருந்தது போது எந்திரிப்பான்னு சொல்ல மணிவாசகை எழுந்து முடிச்சு பாக்குறாரு. காலையில ஒரு பாட்டு பாடிட்டு போனீங்க, அருமையா இருந்துச்சு, அந்த பாட்டை சொல்லு, நான் எழுதிக்கிறேன்னு சொன்னாரா. யாரு? மாணிக்க வாசகர் கிட்ட சிவபெருமான் கேட்கிறாரா, நீ பாடுறா நான் எழுதுகிறேன்னு சொல்லி. அப்படி சிவபெருமானே மனிதன் சொல்ல தெய்வம் எழுதிய பாடல் அந்த ஓலை சூடு எங்க இருக்கு? சிவபெருமானோட கையொப்பத்தோட.
சிவபெருமான் எழுதுற அளவுக்கு மாணிக்கவாசருடைய தவம் உயர்ந்தது. அவர் எப்படி வந்தார்னு கேட்டீங்கன்னா, உத்தரவாசம் அங்க இருக்கு பாருங்க. இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டம் அந்த ராமநாதபுரம் பக்கத்துல உத்தரகோசம் அங்க முதல்ல 4 யுகத்துக்கும் தோன்றதுக்கு முன்னாடியே வந்த கோயில், ரொம்ப முன்ன உள்ளது, பழமையான கோயில். அங்கே 1000 புலவர்கள் இருந்தார்கள். ஆமாங்க, 1000 புலவர்கள் குருவாக வந்தாரு சிவபெருமான். குருவாக வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, எல்லாருக்கும் வேதங்களை கற்றுக் கொடுக்குறாரு. அப்படி வேதங்களை கற்றுக் கொடுக்கும் போது மண்டோதரிக்கு சிவபெருமான பார்க்கணும்னு ஒரு ஆசை. யாருக்கு? ராவணேஸ்வரனோட மனைவிக்கு பார்க்கணும் ஆசையோட என்ன பண்ணாரு, சரி இந்த அம்மாக்கு காட்சி கொடுக்கணுமே சொல்லி சிறு பிள்ளையாக காட்சி கொடுக்க போறாரு. அப்படி காட்சி கொடுக்க போகும்போது ஓலைச்சுவடி அனைத்தையும் ஒரே ஒரு முனிவர்கிட்ட மட்டும் தந்துட்டு போறாரு. இந்த ஒரே ஒரு முனிவர் மட்டும் இந்த ஓலைச்சுவடியில வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. சிவபெருமான் குழந்தையாக மாறி ராவணேஸ்வரனோட மனைவி மண்டோதரிக்கு காட்சி கொடுக்க போறாரு. அப்படி காட்சி கொடுக்க போகும்போது ராவணேஸ்வரன் பாக்குறேன், இந்த குழந்தைய தொட போறேன், தொட போறது அந்த கோயிலே எரியுது. கோயிலே எரிஞ்சாலும் சிவபெருமானுக்கு ஏதோ ஆயிடுச்சு போல அப்படின்னு எரிஞ்சிச்சு. அப்படி எரியும் பொழுது 999 முனிவர்கள் சிவபெருமானுக்கு ஏதோ ஆயிடுச்சு நினைச்சு தீயில போய் விழுந்தாங்க. அப்படி தீயில போய் விழும்போது சிவபெருமான் எழுந்தருளினார். எழுந்தருளி அந்த 999 முனிவர்களையும் அந்த சகசர லிங்கத்துக்குள்ள அடக்கினாரு. அந்த ஒரே ஒரு முனிவர் மட்டும் ஏன் வரல? 1000 முனிவருக்கு சொல்லி கொடுக்கதான் போனாரு. இந்த ஒரே ஒரு முனிவர் மட்டும் ஓலைச்சுவடியை வச்சுட்டு உட்கார்ந்து இருந்தாரு. அடுத்த பிறவியில் புறப்படாதி பாண்டிய நாட்டிலே மாணிக்கவாசகராக சொன்னாரு. திருவாத ஊரடி மாணிக்கமா பேசுறதுனால மாணிக்க வாசகர், மணிமணியான சொல்லுக்குடையவர் தான் மணிவாசகர்னு பேரு. அவருக்கு பேரே இல்லாத வருது. காரணம் அங்க இருந்து வருது அவருடைய பிறப்பு. அவரு தன் குருநாதருக்கு கோயில் கட்டினாரு. சொன்ன மாதிரி திருவாசகத்தை அவர் சொல்ல இவர் எழுதுறாரு. அது எழுதுனது சிதம்பரத்துல. எழுதுன உடனே சிதம்பரத்துல இந்த திருவாசக ஏடுகளை கைப்பற்ற ஒரு வந்துருச்சு. நீங்க கட்டிட்டீங்களா? எனக்கு என்ன ஆசையா உட முடியாது திருவாசக ஏடுகளை காப்பாற்ற நினைச்சு என்ன பண்ணா, பாண்டிச்சேரி கொண்டு போனா காப்பாத்திடலாம்னு முடிவு பண்றாங்க. எப்படி எடுத்துக்கிட்டு போறது, யாரு பார்த்தாலும் அதை அழிச்சிருவாங்களே அப்படின்னு அந்த கொள்ளை சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த அதிகாரிகள் அந்த நாட்டை வேற விதமான நம்ம நாட்டை இஸ்லாமியர்கள் கைப்பற்ற வந்த போது அப்ப என்ன ஆச்சு, ஒருத்தர் இறந்து போனா எப்படி பாடையில சுமந்துட்டு போவாங்களோ அது போல ஒரு பாடையை கட்டி திருவாசக ஏடுகளை வச்சு அது மேல துணியை போட்டு அது மேல மாலை பூவெல்லாம் போட்டு 4 பேர் அதை சுமந்து பின்னால மேல வாத்தியத்தோட சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு போறது மாதிரியே கொண்டு போய் பாண்டிச்சேரியில சேர்த்திருக்காங்க. இன்னைக்கு அம்பலத்தாடி மடம்ங்கிற இடத்துல இன்னைக்கு அந்த சுவடுகள் அப்படியே இருக்கு. வருஷத்துக்கு ஒரு முறை பார்க்கலாம். அதுதான் சிவராத்திரி மகாசிவராத்திரி அன்னைக்கு எல்லா பொதுமக்களும் பார்க்கலாம். இந்த 30ஆம் தேதி பெண்கள் எல்லாம் கவனிங்க. 30ஆம் தேதி அட்சய திருத்தியைன்னு ஒண்ணு வரும். 30ஆம் தேதி வருது. பெண்கள் எல்லாம் பாக்கணுமே. லலிதா ஜுவல்லரியில 1000 பேர், தங்கமயில 300 பேர் தங்க விக்கிற ரேட்டுக்கு. யாரு சொன்னதுதான் தெரியல அட்சய திருத்தியைக்கு போய் தங்க வாங்கணும்ட்டு. அட்சய திருத்தியை அன்னைக்கு 4 பேருக்கு சாப்பிட முடியாத சாப்பாடே இல்லாம இருக்காங்க பாருங்க. அந்த 4 ஏழைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணுமா? ஏன்னா சிவபெருமான் ஆகப்பட்டவர் காசி மாநகரிலே பிச்சைக்காரர் உருவாரி பிச்சை எடுக்கும் போது அன்னபூரணியாக வந்து பார்வதி அந்த உமையவளே பிச்சை போட்டாளா சிவபெருமான். மணிமேகலை போய் பிச்சை எடுக்கும் போது பூம்புகாரிலே ஆதிரை பிச்சை போட்டாள அந்த அமிர்த சுரபியில. அதனால வந்து அட்சய திருத்தியை அன்னைக்கு என்ன பண்ணணுமா, சாப்பாடு இல்லாதவனுக்கு 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தா எல்லா செல்வமும் வீட்டுல பெருகும் என்பது ஐதீக. போய் தங்கம் வாங்குறது, வெள்ளி வாங்குறது, காசு போட்டு கடனை போட்டு வாங்கிடுறது. வாங்கிட்டு அடுத்த நாள் போய் அட்சய திருத்தியை முடிச்சோட கடன்ல அடகு வச்சிடுறது. என்னன்னா தப்பு தப்பா சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். தப்பு தப்பா சொல்லி கொடுத்ததுனால அது தப்பாவே பரவிடுச்சு. நீங்க சிவன் கோயிலுக்குள்ள போனா 2 நந்தி இருக்கு. முதல்ல கொடி மரத்துக்கிட்ட ஒரு நந்தி, சிவபெருமான் லிங்கத்துக்கு முன்னால ஒரு நந்தி. இங்க இருக்கிறது மால் விடை, அங்க இருக்கிறது தர்ம விடை. சாமி கூட போறவங்க விக்கிரகங்களை தொடவே கூடாது. நம்ம ஆளுங்க பூரா நந்தி காதுல போய் தான் பல விஷயங்களை சொல்றாங்க. என்ன சொல்றது, நந்திக்கு சிவலிங்கத்துக்கு இடையில போகவே கூடாது. ஏன்னா அந்த தர்ம தேவதை சிவலிங்கத்து மீது இந்த மூச்சு காத்துப்பட்டுக்கிட்டே இருக்கு. நீ சொன்னியே இந்த அருமையான கதை இருக்கு பாரு, அட்சய திருதி. அட்சய திருதி என்பது எதனால வந்தா குசேலர்னால வந்தது. குசேலர் ரொம்ப வருமப்பட்டாரு. பங்காளி சொத்து எப்போதும் எடுக்க கூடாது ஒரு பழமொழி இருக்கா. குசேலரும் கண்ண பரமாத்மா சின்ன குழந்தையா இருக்கும் போது துவாரகையில படிக்கிறாங்க. அவங்க அம்மா துவாரகையில படிக்கிற பிள்ளைகளுக்காக அவள் அதை இடிச்சு அள்ளி கொடுக்குறா. யார்கிட்ட குசேலர்கிட்ட கொடுத்து கண்ணன்ட்ட கொடுத்துருப்பான்னு சொல்றா. குசேலர் கொண்டுகிட்டு போகையில கண்ணனுக்குள்ள பங்கையும் சேர்த்து சாப்பிட்டாரு. அவர் பங்கை இவர் சாப்பிட்டதுனால இவருக்கு வறுமை வந்துச்சு. இப்ப அந்த வறுமையை போக்க அந்த அட்சய திருதி அன்று கண்ண பரமாத்மா பார்க்க குசேலர் வர்றாரு. தோழனோடு ஏழமை பேசாதேம்பாங்க. இப்ப என்ன பண்றா, மனைவி சொல்றா, என்னதான் நண்பர் தானே, துவாரகையில் இருக்காரு, அந்த நாட்டு மன்னன் தானே, போய் ஏதாவது கேட்க வேண்டாம், நீங்க போனீங்கன்னா உங்க முகத்தை பார்த்து நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு தெரிஞ்சு கொடுப்பாரு இல்ல. போகலாம்னா இவர் ரொம்ப மறுத்துட்டு கடைசியா அவரை பார்க்க போறா. சும்மா போகல,
போறாரு. ஒரு பிடி அவள் படியில வச்சுக்கிட்டு போறாரு. கண்ண பரமாத்மா பஞ்சனில படுத்திருக்காரு. ருக்மணி பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க. காலில் ரத்தம் வருது. என்னன்னு பதறிட்டார் ருக்மணி. என்ன பகவானே, கட்டில படுத்திருக்கிறீங்க, மெத்தையில காலில் ரத்தம் வருது. என்னை பார்க்க என்னுடைய பாலிய நண்பன் குசேலர் நடந்து வர்றாரு, கல்லையும் முள்ளையும். அவர் வேதனையை நான் தாங்குவேன். இதுதான் உண்மையான நட்பு. இப்ப வந்தாரு, கையை கட்டிட்டு நிக்கிறாரு. என்ன குசேலா, என்ன பார்க்க இன்னைக்கு தான் ஞாபகம் வந்துச்சா? என்ன விஷயமா வந்த? மடியில என்ன வச்சிருக்கேன்? ஏதோ வச்சிருக்கேன் அவளுக்கு. அப்படி இப்படி எட்டி எட்டி தொடுறாரு. பரிவட்டு அந்த துணியில இருந்து விலகி அவள் கீழே கொட்டுது. ஒரு அவள் எடுத்து அவர் வாயில வைக்கிறார். குபேரர் செல்வந்தர் ஆகிறார். இப்ப என்ன அர்த்தம்? அச்சய என்ன சோறு போட்டா சரிங்க. இன்னொன்னு, உண்மையிலேயே தங்க வாங்கணும். யார் வாங்கணும்? பெரிய கோடீஸ்வரங்க, பல கோடியில திருமணம் பண்றவங்க ஏழை எளிய மக்களுக்கு யாருக்காவது 1 கிராம் 2 கிராம் தாலி வாங்கி கொடுக்கணும். அதுதான் அச்சய திருதி. நம்ம அப்படி கிடையாது, நாங்க தான் வாங்கி போட்டுப்போம். பூசை அறையில நல்ல விளக்கேற்றி வைக்கணும். அது மேல ஒரு குடம் தண்ணி எடுத்து வைக்கணும். படி நிறைய அரிசி வைக்கணும். படி நிறைய உப்பு வைக்கணும். மஞ்சள் வைக்கணும். மங்களமோ அதை செய்து வைக்கணும். கடை வாங்கிட்டு போய் நகை வாங்கக்கூடாது. நீங்க 72,000 ரூபாய்க்கு மேல போய் 74 பெரிய விஷயம். ஆனாலும் பாருமா, நகை கடை பூரா அத்தியாவசிய கூட்டமா இருந்திருக்கு. பக்கத்துல ஒரு அடகு கடைக்காரரு ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அடுத்த நாள் இங்க தானே வரணும்னு அவருக்கு நண்பர் கேட்டாரா, என்னையா எல்லாம் கூட்டம் அங்க இருக்கு, நீ மட்டும் சும்மா உட்காந்துட்டு இருக்காம சிரிச்சுக்கிட்டு இருக்கு. வாங்கட்டு நாளைக்கு இங்கதான் வருவாங்க அப்படின்னு சொல்லி வியாபார நோக்கத்துல அதுக்காக விதைக்கப்பட்ட விதைகள் தான் இங்க தப்பா போச்சு. அதனால நல்லா சொல்லணும், நல்ல விஷயம் தான். அதனால இங்க என்ன செய்து கொண்டிருக்கு? காவல் பார்த்துட்டு. அதற்கு காவல், திணை காவல் கேட்க முடியுமா? ஏங்க யார் காத்தது? இதுக்கு முன்னாடி எங்க அம்மா காத்தாங்க. அப்படியா? இப்ப நான் காக்க வந்திருக்கேன். எங்க அம்மா காத்தது இந்த குறிஞ்சி நிலத்திலயா? முல்லை நிலத்துல. அதனாலதான் சொல்றேன், அந்த நிலத்துல காத்தது மகாலட்சுமியினுடைய மர அவதாரமான செந்திலட்சுமி. அவள் மகாவிஷ்ணுவான பெருமாளை மணப்பதற்கு நிலத்துல காத்தா. ஆனா நீங்க வந்திருக்கிறது காவல். நான் எங்க அப்பா சொல்லி வந்தேன். ஆனா உனக்கு இன்னொரு கதை இருக்கு. என்ன கதை? அதனாலதான் உன்னை பற்றி சில விவரங்கள் தெரிந்ததுனால உன்னை பற்றி பேரை கேட்க முடியாது. பெண்களுக்குரிய பருவங்கள் 7 பருவங்கள். பேதை, பதுமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெளிவை, பேரிடம் சொல்லி 7 பருவம். ஆண்களுக்குள்ள பருவம் என்னங்க? பாலன், நீதி, விரலோன், முதுமகன் அப்படின்னு 7 பருவாங்க. நான் அடைஞ்சிருக்க பருவம் மங்கை பருவம். மங்கை பருவம். அந்த பெண்ணோட என்ன சொல்ல வர, பருவ காலத்தை நீ பாழாக்க கூடாது. பருவ காலத்துல நான் பாழாக்கல. நீங்க எதுக்காக வந்தீங்கன்னு சொல்லுங்க. உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து. மாப்பிள்ளை என்னது? மாப்பிள்ளை பார்த்து வந்தேன். மாப்பிள்ளை பார்த்து வந்தீங்களா? ஆமா. எனக்கா? உங்க யாருக்காச்சும் தோணுச்சா மாப்பிள்ளை பார்க்கணும்னு? இப்படி வந்து என்ன காட்டுக்குள்ள விட்டுருக்கீங்க, வேடிக்கை பார்த்துக்கிட்டு மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்தீங்க. எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஒருத்தோட சும்மா இல்ல. பரவாயில்ல. ஆமா, இங்க இருக்கிற முகத்தெல்லாம் பார்க்க அப்படி ஏதாச்சும் இருக்கு, அதனால வந்து அங்க பாத்துருக்காங்க. சரி இருக்கடுங்க. மாப்பிள்ளை யாருன்னு சொல்லுங்க. பிடிச்சிருந்தா கட்டிக்கிறேன், பிடிக்கல கட்டிக்க மாட்டேன். அப்படிலாம் சொல்லாது, மனதுக்கு பிடிக்கும். நீங்க சொல்லுங்க. படிச்சவரை? ஆமா. நிறைய படிச்சிருக்கணும். ரொம்ப அழகா இருக்கணும். அழகு. என்ன தவிர எந்த பொண்ணும் ஏறு எடுத்து கூட பார்க்க கூடாது. என்ன கூட கடிவாளம் போட்டது மாதிரி வச்சிருவோம். அப்படியா? சரி சொல்லுங்க. யாருங்க? அழகன், முருகன், குக்குடகதாரி, மஞ்ச ஏறி, அப்பேற்பட்ட அழகன் யார் தெரியுமா? யாருங்க? பதிவேலன் குடி கொண்டு வாழ்கின்ற ஊர், பலம் சூழ கடலோரம் பலகின்ற ஊர், சுடவேளால் தரும் நீரை சுமக்கின்ற ஊர், கடலீட்டில் ஒன்றான பதியாரம் சென்றோர். பதிவேலன் குடி கொண்டு வாழ்கின்ற ஊர், ஊரில் இருந்தாலும் செந்தூரை தரவாமல் என்னாலும் சிந்திக்க வேண்டும். வந்தாரை வாழ்விக்கும் பதிவேலன் வடிவத்தை கண்ணார சந்திக்க வேண்டும். வந்தாரை வாழ்விக்கும் பதிவேலன் வடிவத்தை கண்ணார சந்திக்க வேண்டும். அடியேறு குடிவெள்ளை ஆகின்ற ஊர், பலம் சூழ கடலோரம் அழகின்ற ஊர், சுடவேல தரும் நீரை சுவைக்கின்ற ஊர், அழகீட்டு ஒன்றாக பதியாரம் சென்ற ஊர். என்ன சொல்றீங்க? முருகர். முருகரை போய் மாப்பிள்ளை பார்த்துருக்கீங்க. நீங்க நல்ல மனுஷனா? உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்திருந்தா 2வது நம்ம பார்த்துட்டு வருவீங்களா? செந்தில் வாழும் முருகனையா. கொக்கர புதியா இருந்தா அக்கறை பண்ண மாட்டோம். செந்தில் வாழும் முருகனையா. செந்தில் வாழும் முருகனையா. கள்ளி எனக்கு மாப்பிள்ளையா. கல்யாணம் வேண்டுமாங்க. ஆசாரிக்கு என்னோட வேண்டாங்க மணமகனாக வேண்டாங்க. வேண்டாங்க மணமகனாக வேண்டாங்க.
என்ன தெரியுமா இன்னைக்கு வழக்கு குடும்ப நல வழக்கு 190% இருக்கு. எது குடும்ப நல வழக்கு குடும்ப நல வழக்கு இருக்கு? யாரு? காதல் திருமணம் பண்ணவங்களாம் கிடையாது. ரெண்டு பக்கம் சரி சொல்லுங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது. பட்டிமன்றமே போடணும் பேசுறாங்க. எனக்கு முருகரை பிடிக்காங்க. வேண்டாம். அடிக்கிறவன் என்ன நடிக்கிறாங்க? ஏன் இவ்வளவு மாப்பிள்ளை வேண்டாம்னு சொன்னா ஓடி போயிருங்க. அதை விட்டு அச்சில்லாம தேரோட்டில் நடிக்கிற சரியா? அகத்தின் அழகு முகத்துல வெளியிருந்து உன் முகமே செவந்துருச்சு. எதுக்கு? ஒழுங்கா தூங்காத. மூக்கு சிவந்துருச்சு. அவர் நினைச்ச மாப்பிள்ளை சொல்லிட்டோமா? ஆனாலும் நீங்களா எப்படி ஒண்ணு பேசுறீங்க பாருங்க. ஒழுங்கா ஓடி போயிருங்க சாமி, நான் சாமின்னு பாக்குறேன். ஓட்டிக்கொண்டு அவன் இடத்துல சேர்த்து இதெல்லாம் ஒரு குழப்பா? இது ஒரு குழப்பம். இதெல்லாம் ஒரு குழப்பம். நீங்க வந்து நிக்கிறீங்க பாரு. இதுக்கெல்லாம் எதுக்கு இவ்வளவு பாய் சட்டை சவுடாலு பொட்டியை நறுக்கி விடுவேன். பத்திரமா வந்துக்காங்க. சத்தம் போட்டா செல்வாக்கு என்கிட்ட வச்சுக்க கூடாது. வேணாம். பெரிய பொழுது அஸ்தமனம் ஆவதற்குள் அந்த சிக்கல் சிங்கார வேலவன வரச்சேரி உன்னை சொல்லுங்க பாத்தே கேளம்மா. அப்படிதான் வளர முடியும். காட்டு நீங்க தமிழை பத்தி இவ்வளவு பேசும்போது காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லி வச்சாரு. யாரு? எதுக்கு? வேணாம் சொல்லுங்க. நான் ரொம்ப அதிகமா பேசுறத விடுமா? கேட்டா அது அதெல்லாம் பேசும்போது கோவம் தான் வருது. பேசுவோம் கண்டிப்பா. பொழுது அஸ்தமனம் அந்த சிக்கல் சிங்கார வேலவனை வர செய்து உன்னை திருமணம் செய்து கொடுக்காவிட்டால் இப்பதான் தெரியும் நீயும் என்பது. அதனால திருமணம் செய்து கொடுக்காவிட்டால் என்பது நாரணம் அல்ல, அறிந்திருப்பது பிரம்ம முடிக்கும் அல்ல. சத்தியம் சத்தியம் சத்தியம். வைத்தியநாதன் மகன். அது வரைக்கும் கொஞ்சம் இரு பத்தியம். நாரதரே, முனிவரே, ஜனகளோ. நாரதர் போயிட்டாரா? ஆண்டமுள்ளாக சவிக்கும். நாரதரே, முனிவரே, நக்கீரரே, புலவரே, போய் சேர்ந்துட்டாரா? கிடையாது, கோபமா போயிட்டாரேன்னு சொல்றேன். நாரத மகரிஷியை பார்த்து இத்தனை பேருக்கு முன்னாடி கூட்டி கொடுப்புன்ற வார்த்தை கேட்கலாமா? கேட்டுக்கேன்னா காரணம் இல்லாம இல்லை. என்ன காரணம்? இவரை இப்படிலாம் 4 வார்த்தை கோபமா கேட்டா கோபம் போய் முருகத்தை சொல்லுவாரு. அப்பதான் சுவாமி சீக்கிரம் என்னை ஆட்கொண்டு போவார் சொல்லி அவருடைய பாதார விந்தத்தை வெகு சீக்கிரம் அடைவேன். இப்படி ஒரு நாடகம் நடத்துறேன். சுவாமி வந்து சீக்கிரம் என்னை ஆட்கொண்டு போக வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கேன். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு.